நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் புதுக்கோட்டை, ஆலங்குடி, விராலிமலை, கந்தரக்கோட்டை, திருமயம், அறந்தாங்கி என்ற 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. இந்த 6 சட்டமன்ற தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கான தகுதி இருக்கு, அவங்க செயல்பாடு என்ன அப்படிங்கிறத சிலவற்றை நம்ம பார்ப்போம். இப்போ புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா சிறந்த செயல்பாட்டாளர், மருத்துவர், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவருக்கு ஒரு பழக்கம் இருக்கு, உழைத்தவர்களை மறந்து விடுவார். அதனால சில ஓட்டுகளை இழக்கக்கூடிய நிலைமை வரும். அதாவது குறைந்த ஓட்டுகள் வித்தியாசத்தை தான் இவர் ஜெயிப்பார். அதாவது 15,000 டு 10,000 ஓட்டு, இன்னும் நெருக்கி 7,000 8,000 ஓட்டு வித்தியாசத்தில் கூட ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம லகரம் பத்திரிகையில இவருக்கு ஆதரவா பலமுறை நம்ம செய்தி போட்டோம். ஏதாவது ஒரு தகவல் தொடர்பு கொண்டு சொல்லணும், நம்ம உதவியை கூட விட்டுருங்க, யாரை வச்சு நம்ம இது பண்ண போறதில்ல, ஒரு தகவல் சொல்லணும், இவரை பத்தி தகவல் இருக்கு, உங்களுக்கு இந்த மாதிரி கெட்ட பேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஏதோ ஒரு தகவல் நம்ம சொல்றோம் அப்படின்னா ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டாரு. ஃபோன் ரெஸ்பான்ஸ் இவர்கிட்ட சுத்தமா கிடையாது. இவர் தோற்பதற்குண்டான அத்தனை வழிகளும் இருந்தது. ஆனால் அங்கு பாஜக வேட்பாளர் போட்டதுனால இவர் தப்பிச்சுக்கிட்டார். கண்டிப்பா அதிமுக வேட்பாளர் போட்டிருந்தாங்கன்னா ஒன்றும் இல்லை, அதிமுகவில் ஒரு முக்கிய விஐபி அந்த மாதிரி யாராவது, அதிமுக யாரா இருந்தாலும் ஒரு வேட்பாளரா புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு இருந்தால் முத்துராஜாவுக்கு எதிராக நிச்சயமா முத்துராஜா தோல்விதான். ஆனா இவர் மக்கள் படை செஞ்சிருக்காரு. நம்மளை மட்டும் இல்ல, யாரெல்லாம் உழைச்சாங்களோ அவங்களெல்லாம் ஞாபகத்துல இவர் வச்சுக்க மாட்டாரு. கவிதை மட்டும் அனுப்புவார் வாட்ஸ்அப்ல, அவ்வளவுதான். அவங்களுக்கு என்ன வேணும், என்ன இது நல்லது கெட்டது அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டார். அதனால முத்துராஜா குறைந்த ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. காரணம் அங்க முஸ்லீம் ஓட்டு, கிறிஸ்தவ ஓட்டு, இவருடைய செயல்பாட்டால இவர் ஜெயிக்கல. முஸ்லீம் ஓட்டு, கிறிஸ்தவ ஓட்டு, பாஜக எதிர்ப்பு, அந்த நிலைமையில தான் முத்துராஜா ஜெயிக்கிறார். இவருடைய தனிப்பட்ட செல்வாக்குல 2021 ஜெயிச்சார். இப்ப 2026 இவருடைய தனிப்பட்ட செல்வாக்கால இவர் ஜெயிக்கல. பாஜக கூட்டணி, கிறிஸ்தவ முஸ்லிம் ஓட்டு, இந்த முத்துராஜா இது பாஜக வேட்பாளர் புதுக்கோட்டையில போட்டிடுறது, இதனால புதுக்கோட்டையில திமுக வேட்பாளராக மீண்டும் கிளம்பிக்கூடிய முத்துராஜா மீண்டும் வெற்றி பெறுகிறார். அகமுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர். இன்னும் சொல்ல போனா இதே புதுக்கோட்டையிலே கருப்பையான்னு ஒருத்தர் முத்துராஜா தேசிய பாட்டாளி கட்சி சார்பாக போட்டிருக்கிறார். அவர் குறைஞ்சபட்சம் ஒரு 30,000 ஓட்டை பிச்சார்னு வைங்களேன். முத்திரையர் ஓட்டு, இன்னும் இருக்கக்கூடிய ரஜினி ரசிகர்கள் முத்திரையர் சமுதாய ஓட்டு ஒரு 30,000 ஓட்டு பிக்கிறாரு அப்படின்னா நிச்சயமா முத்துராஜா வெற்றிக்கு தோல்விதான், முத்துராஜா வெற்றிக்கு கேள்விக்குறி. அப்படியான ஒரு சூழல் இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அடுத்து விராலிமலை சட்டமன்ற தொகுதி. இங்க நம்ம கணிச்ச கணிப்பு என்னன்னா, விராலிமலை சட்டமன்ற தொகுதியில தென்னலூர் பழனியப்பனுக்கு சீட்டு கிடைக்கும் தான் நம்ம பெரும்பாலும் எதிர்பார்த்தோம், எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஒவ்வொரு முறையும் அவர் சொத்துக்களை இழந்து வந்தாலும் கூட பீனிக்ஸ் பறவை போல தன்னை மீண்டும் மீண்டும் ஒரு புரட்சிகரமா அது பண்ணி எப்படியாவது விஜயபாஸ்கரை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பெருங்கனவோட ஒரு கலப்பணி செஞ்சார். நாலு கட்டது எல்லாத்துக்கும் போனார், வந்தாரு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அவரை கை கழுவி விட்டது. சீட்டு யாரு கொடுத்துருக்காங்க? செல்லப்பாண்டியன் அப்படிங்கிறவர் கொடுத்துருக்காங்க. இவர் யாரு? மாவட்ட செயலாளர். இவருடைய மனப்பக்குவம் என்ன, இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற சில விஷயம்லாம் இருக்கு. அதே நேரத்துல விராலிமலையில விஜயபாஸ்கர் எம்எல்ஏ அவர்கள் தொடர்ந்து ஹாட்ரிக் வெற்றி பெற்றிருக்கிறார். இவருடைய வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாதுங்கிற லெவலுக்கு இவருடைய களப்பணி இருக்கு. அதாவது இவருக்கும் எனக்கும் ஏகப்பட்ட சில முரண்பாடுகள் இருக்கலாம். முரண்பாடுனா எனக்கும் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு நேரடி முரண்பாடு கிடையாது. அவருடைய விசுவாசிகள், துதிபாடிகள், சில அடிவருடிகள் விஜயபாஸ்கர் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுனால சில பத்திரிகையாளர்களை பழி வாங்கினார்கள். அந்த வகையில என்னையும் விஜயபாஸ்கருடைய ஆதரவாளர்கள் சிலர் பழி வாங்கினார்கள். விஜயபாஸ்கர் நேரடியா பழி வாங்க மாட்டார். அவர் சொல்லி செஞ்சாங்களா இல்ல அவங்களா செஞ்சாங்களா அப்படிங்கிறது தெரியல. அண்ணன் விஜயபாஸ்கர்களுக்கு நான்லாம் ஒரு எதிர் கிடையாது. ஆனால் எது வேணாலும் நடந்திருக்கலாம். நேரடியாக பேசினாதான் தெரியும். நான் அன்பானந்துக்கிட்டே சொன்னேன், என்னை பொய் வழக்கு போட்டு ஜெயிலத்துல விஜயபாஸ்கர் அவர்கள் சொல்லிதான் அப்படிங்கிறது மாதிரி சொன்னேன். அவர் போன கட் பண்ணிட்டாரு. ஆனாலும் கூட நம்ம நடுநிலையா ஒரு கருத்தை சொல்லணும்னா, விஜயபாஸ்கர் அவர்களுடைய களப்பணி அவர் மாதிரி யாராலையும் செயல்பட முடியாதுங்கிற அளவுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் செயல்பட்டிருக்காரு. அதனால விராலிமலை சட்டமன்ற தொகுதியில அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களை மீண்டும் வெற்றி பெறுவார். குறைஞ்சபட்சம் ஒரு 25,000-30,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. தாவேகா ஓட்டு பிரிக்கிறாங்க. அங்க சசிகலா வேட்பாளர் நிப்பாட்டி இருக்காங்க. மிஞ்சி போனா ஒரு 200-300 ஓட்டு வாங்கலாம். அதிகபட்சம் போனா 500 ஓட்டு வாங்கலாம். அங்க சசிகலா வேட்பாளர் சரியில்லாத வேட்பாளர், தெரியாத வேட்பாளர், திறமை இல்லாத வேட்பாளர், யார்கிட்டயே பணம் கொடுத்து சீட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்படிதான் தகவல். 2 கோடி 3 கோடி கிடைச்சிச்சுன்னா அதை லபக்குன்னு அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ்நாடு ஃபுல்லா
அம்மையார் சசிகலாவோட போய் சீட்டு கேட்டு சில பேர் வாங்கியிருக்காங்க. உண்மையான விசுவாசிகளுக்கு அம்மையார் சசிகலா தரப்பு சீட்டு கொடுக்கவில்லை என்கிட்ட பல பேர் தொடர்பு கொண்டு அழுகுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. அது அப்பாற்பட்ட விஷயம். அது அடுத்தடுத்த செய்தியை நம்ம பார்ப்போம். இப்போ விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் செல்லப்பாண்டியன் அவர்களுக்கும் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் தான் நேரடி போட்டியா இருக்கு. செல்லப்பாண்டியன் அவர்களுக்கு கீரனூர் பகுதியில் கொஞ்சம் கூடுதலான ஓட்டு வங்கி கிடைக்கும். இருப்பூருக்குள்ளெல்லாம் பெரிய அளவுக்கு ஓட்டு வங்கியில பெறவே முடியாது. திமுகவே இருந்தாலும் கூட அவங்க தொடர்ந்து அதிமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. அந்த அளவுக்கு தொகுதி பெரிய ஒரு ஜொர்க்கு பூமி மாதிரி அவர் காமிச்சுக்கிட்டு வர்றாரு, செஞ்சுக்கிட்டு வர்றாரு. செல்லப்பாண்டியன் அவர்கள் செஞ்சது என்னன்னா, எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய நிலைமையில திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அதிமுக செய்யக்கூடிய ஊழல் முறைகேடுகளை, தவறுகளை, நியாயங்களை, நிறை குறைகளை எதையுமே சுட்டி காட்டாமல் இருந்து விட்டார். அதனால அதன் பொருட்டு செல்லப்பாண்டியன் அவர்களுக்கு வெற்றி என்பது எட்டாக்கனியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம உண்மை செய்தியை தான் நம்ம போடுவோம். இவர் வேணும் அவர் வேணுங்கிறதுக்காண்டி போட முடியாது. ரெண்டு பேருமே நமக்கு உறவினர் தான். ஆனால் களப்பணிகள் அதிகமா செஞ்சிருக்காரு. கூடுதலான தேவைகளை, மக்களுக்கான தேவைகளை செஞ்சிருக்காரு. பொருளாதார அடிப்படையிலும் யாராவது கல்யாண பத்திரிகை வைக்க போனாங்கன்னா 10,000 ரூபாய் மெய். அவர் எந்த வகையில சம்பாதிக்கிறாரு, கல்குவாரி, சுகாதாரத்துறை அமைச்சரா வெளிநாட்டுல சுட்டு வச்சிருக்காரு, ஃபைல் பாஜக போயிருக்கு போகலாம், அதெல்லாம் பார்ப்பட்ட விஷயம். அந்த மனசு வேணும்ல செய்யறதுக்கு. யாரு கல்யாண பத்திரிகை வச்சாலும், அது தெரியாதவங்களாவே இருந்தாலும் கூட கல்யாண பத்திரிகைன்னு கொண்டு போய் வச்சுட்டா, தலைப்பாக்கு எல்லாம் வச்சு ஒரு மரியாதை நிமித்தமா போய் நேரில் அவர் அணுகி பத்திரிகை வச்சுட்டா குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய் மைகாஸ். ஒரு சாப்பாடு செலவு, கல்யாணத்துக்கு சாப்பாடு செலவு மாதிரி ஆகி போதில்ல. ஒரு கஷ்டம் தீரது இல்ல. ஏழை எளிய மக்கள் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பயனடைந்திருக்கிறார்கள், மாற்றுக்கிறது இல்லை. தென்னலூர் பழனியப்பன் போட்டிட்டு இருந்தால் இவரும் அவருக்கு ஈக்குவலா செய்யலனாலும் இவரும் தென்னலூர் பழனியப்பன் அந்த அளவுக்கு செஞ்சிருக்காரு. மக்களுக்கு ஈக்குவலான போட்டியா இருக்கும். அது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தென்னலூர் செல்லப்பாண்டியன் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இழுவரி நிலைமையெல்லாம் இருந்துச்சு. எப்ப இருந்துச்சு? அன்பு செல்வன் செல்லப்பாண்டியனோட அண்ணன் அதிமுக போய் சேர்றாரு. அப்ப அதிமுக சேரும்போதுதான் கந்தரகோட்டை தொகுதி சின்னத்துறை கிடைச்சிருக்கு திமுக கம்யூனிஸ்ட் கட்சியில. அங்கேயும் சின்னத்துறை தோக்குறாரு. அங்க பாஜக வேட்பாளர் உதயகுமார் ஜெயிக்கிறார். அப்படி ஒரு சூழல் வருது. அவர் அன்பு செல்வன் குருண்டார்குள ஒன்றியத்துல செல்லப்பிள்ளை, மாவட்ட ஊராட்சி குழு அந்த பகுதியில செல்லப்பிள்ளை. அதே போல விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் செல்லப்பிள்ளை, செல்ல தம்பி. யாரு? அன்பு செல்வன். அப்ப அவர் களத்துல இறங்கி பிரச்சாரம் பண்றார். ஏன் தம்பிக்கு ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிறத தாண்டி செல்லப்பாண்டியனை ஒரு வேட்பாளராக கருதி, திமுக வேட்பாளராக கருதி, திமுக பாருங்க, நான் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினராக இவ்வளவு சேவைகளை பண்ணியிருக்கேன், எனக்கு திமுக துரோகம் பண்ணிடுச்சு, எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு நல்ல பதவி கொடுத்திருக்காரு, அழகு பார்த்திருக்காரு, ஆக விஜயபாஸ்கரை வெற்றி பெற வைங்கன்னு சொல்லி அன்பு செல்வன் கடுமையான களப்பறைகளை செய்வார். செல்லப்பாண்டியனுடைய உறவினர்கள், அன்பு செல்வனோட உறவினர்கள் எல்லாம் நிறைய பேர் தொடர்பு கொண்டு அன்பு செல்வனுக்கு கைபேசியில, அண்ணே செல்லப்பாண்டியன் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் இது பண்ணுங்கண்ணே, நம்ம வகைறானேன்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி அவர் கேட்கல. ஏன்னா அவருக்கு உண்டான துரோகம், அந்த இழப்பு, அது அவர் மனசுல உள்ள காயங்கள் எனக்கோ உங்களுக்கோ தெரியாது. அது அந்த வகையில பார்க்கும்போது தம்பியா இருந்தானா யாரா இருந்தானா துரோகம்னா துரோகம் தான். சொந்த தம்பியே ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க, அது துரோகம் தானே. அது அடுத்தவன்னா நம்ம என்ன அப்படிங்கிற மனப்பக்குவத்துல தான் போயிட்டாங்க. என் தம்பி எனக்கு ஒரு துரோகம் பண்றான், என்னை வன்மமா பேசுறான்னா கடைசி வரலையும் அதை மறக்கவே முடியாது. அதாவது உள்ள வெளியில கையில பட்ட காயம் ஆறிடும், உள்ளத்திலே பட்ட காயம் ஒருபோதும் அது ஆறாது, மாறாது. அது போலதான் அண்ணன் அன்பு செல்வன் அவர்கள் மிக வீரியமாக அதிமுக இனிமைய களப்பணிகளை செய்வார். அவருக்கான அரசியல் எதிர்காலம் அதிமுக இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது விராலிமலை சட்டமன்ற தொகுதியில 25,000 அல்லது 30,000 ஓட்டு வித்தியாசத்துல விராலிமலை சட்டமன்ற தொகுதியில அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு. இதுல செல்லப்பாண்டியன் ஆதரவாளர் நீ என்ன இப்படி செய்தி போட்டுட்ட, அதெல்லாம் கிடையாது. நடுநிலையா உள்ள செய்தி இதுதான். இதை தாண்டி ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. கடுமையான முயற்சிகள் செய்யலாம். முயற்சிகள் செஞ்சாலும் அங்க திமுக முந்தைய தேர்தல் எல்லாம் போட 2021, 2016, 2011 அந்த காலகட்டத்திலலாம் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு தென்னலூர் பழனியப்பனுக்கு எதிராக வேலை பார்த்தாங்க. அது கடந்த 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் தொகை, அது போல மருத்துவ ரீதியாக ஏதாவது பயனடைஞ்சு நிறைய பேர் அது மாதிரி பயனடைஞ்சிருக்காங்க. அந்த வகையில பார்க்கும்போது விராலிமலையில விஜயபாஸ்கர் மகத்தான வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இருந்தாலும் செல்லப்பாண்டியன் அவருடைய வழக்கறிஞர் மூளை மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அதிகாரம் படைத்த பதவி அதெல்லாம் வச்சு கடுமையா முயற்சி பண்ணுவாரு. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அடுத்து கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதி என்னுடைய சட்டமன்ற தொகுதி. நான் பிறந்து வளர்ந்த பூமி. அதனால கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதி, நான் திருச்சியில இருந்தாலும் நான் பிறந்து வளர்ந்த ஊர் கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதி. குளத்தூர் சட்டமன்ற தொகுதியா கற்பாய் இருந்த காலகட்டத்துல இருந்து நம்ம பாக்குறோம். இப்ப சின்னத்துறை மீண்டும் அவருக்கு சீட்டு கிடைக்காதுன்னு தான் நினைச்சோம். சின்னத்துறையோட எம்எல்ஏவோட மகன் ஒருவர் சரவணமூர்த்தி என்பவரை காலையில 7 மணிக்கு போட்டு அடி நடிக்கிறாரு. அந்த சரவணமூர்த்தி என்ற தொடர்பு கொண்டு பேசுறாரு.
பேசும்போது நான் சொன்னேன், நீங்க ஒரு சமுதாயம் பேசி தீர்த்துக்குங்க, காவல் நிலையம் அது எதுன்னு போனா சங்கடமாயிரும். ரெண்டாவது அவர் சம்பாரிச்சுட்டாரு, அவருக்கு இனிமே சீட்டு கிடைக்க போறது இல்ல, சொந்தக்காரவங்க தான். சரி ஏதாவது பேசி தீர்த்துக்குங்களேன், எதுக்கு தேவையில்லாம வழக்கு இதுன்னு போயிட்டு அவருக்கும் கெட்ட பேர் ஆயிப்போம். நான் என்னமோ சின்னத்துறை பெரிய நல்ல மனுஷன் மாதிரி நினைச்சுக்கிட்டு நான் சொல்லிவிட்டேன். உள்ள நிலவரப்ப போதான் தெரியுது, தோண்ட தோண்ட கிணறு தோண்ட போதாங்களாம்னா கதையா. அப்ப காவல் நிலையத்துக்கு போயிருக்காரு, புகார் சரியா எடுக்கல, பல விஷயங்கள். அப்ப அதாவது ரெண்டு சமுதாயத்துக்கு பிரச்சனைனா வேற வேற சமுதாயத்துக்கு பிரச்சனைனா பிசிஆர் கேஸ் போட வச்சிருது. அது மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறதா பரவாயில்ல அதிமுக பாஜக சொல்றாங்க. அதனால கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியில முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த கள்ளர் சமுதாயத்தை சேர்ந்த 100% பேர் சின்னத்துறைக்கு ஓட்டு போட மாட்டார்கள். இது உண்மை. ஏன்னா பல கலவர பூமியா உருவாக்கிடுவார். இப்ப கிள்ளுக்கோட்டை இதெல்லாம் அனைத்து சமுதாய மக்களும் ஒருங்கிணைந்து ஒரு நண்பர்களா வாழக்கூடிய ஒரு பூமி, ஒரு பகுதி. அது போல குருண்டார்கோவில், கந்தரகோட்டை, தெம்மாவூர், கிள்ளனூர், அந்த பல்வேறு பகுதிகள் இருக்கு. ஆனா அப்படியான ஒரு சூழலை இவர் உருவாக்குறார். அப்படிங்கும்போது இவர் ஜாதி கட்சியில இருக்கிறது மாதிரி பண்றாருங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கு கூட மலையடிப்பட்டி போன்ற பகுதிகளில் அவர் பரப்புரை பண்ணும்போது இல்ல அப்படிலாம் கிடையாது என்னமோ சொல்லி கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லியிருக்காரு. ஏன்னா எனக்கே அனுபவம் இருக்கு. என்கிட்ட ஒருத்தர் துறவு கொண்டு சொல்றாரு, அவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். என்னை மட்டும் இல்லைன்னா வேற சமுதாயத்தை சேர்ந்தவங்களே அப்படிதான் பண்ணுவாங்க, போட்டு அடின்னு அடிக்கிறாருனே, கொலைவெறி தாக்குதல்னேன்னாரு. நான் கேஸெல்லாம் கொடுக்க வேணாம், விடுங்க, சமாதானமா போங்கன்னே இருந்தாலும் கொண்டு போய் புகாரை கொடுத்துருக்காங்க, நடவடிக்கை எடுக்கல. ஏன் சொல்றேன்னா அவ்வளோ பிரச்சனை. அது இல்லாம மக்கள் பணியும் சின்னத்துறை செய்யல. ரோடு போட்டிருக்காங்க, கட்டடம் கட்டியிருக்காங்க, இது மட்டுமே பணி அல்ல. அதை தாண்டி மக்களுக்கு ஏதாவதுன்னா ஓடி போய் நிக்கணும். இப்போ திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனியாண்டி அவர்கள் எடுத்துக்கங்க, மக்களுக்கு ஏதாவதுன்னா ஓடி போய் நிற்பார். அதே போல லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சவுந்தர பாண்டியன் எடுத்துக்கங்க, ஒரு சின்ன கோயில்ல ஒரு விசேஷனால சட்டா ஓடிடுவார். தன்னால் இயன்றதை தான் செய்ய முடியும். வானளாவி அதிகாரம் படைத்த பதவி கிடையாது. அமைச்சர் பதவி நேரு போல ஊழல் முறைகேடு செய்து கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள். அதுபோல ரகுபதியும் சரி, அதுபோல மெய்யநாதன் அவர்களும் அப்படித்தான். கொஞ்சம் மக்களுக்கு இன்னும் கூடுதலா செய்யணும். சரி, இப்ப கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியில உதயகுமார் அன்பு செல்வன் ஆதரவு பெற்ற வேட்பாளர். அந்த வகையில பார்க்கும்போது அன்பு செல்வன் கடுமையா பரப்புரை பண்றாரு. அதுக்கு முன்னாடி கள நிலவரம் வேற, உதயகுமார் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. அவருக்கு எங்க ஓட்டு கிடைக்கும் போது பாஜகவா இருக்காரு, முகம் தெரியாத நபரா இருக்காரு அப்படின்னு சொல்லி. முகம் தெரியாத நபரா இருந்தாலும் அவரை ஜெயிக்க வைக்கணும்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கு ஏற்றது மாதிரி அண்ணன் அன்பு செல்வன் அதிமுக போய் இணைஞ்சு கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதி முழுக்க பரப்புரைகளை செஞ்சு வர்றாரு. அவருடைய ஆலோசனைப்படி, அவருடைய ஆசியுடன், அவருடைய ஆதரவுடன் உதயகுமார், பாஜகவை சேர்ந்த உதயகுமார் மகத்தான வெற்றி பெறுவார். குறைஞ்சபட்சம் 40,000 ஓட்டு வித்தியாசத்துல நிச்சயமா உதயகுமார் வெற்றி பெறுவார். எழுதி வச்சுக்கோங்க. ஓட்டு இதுல குறைவா இருக்கலாம், 40ங்கிறது 50 கூட ஆகலாம். ஒட்டுமொத்த கள்ளர் சமுதாயமும், கோனார் சமுதாயமும், வெள்ளாளர் சமுதாயமும், கவுண்டர் சமுதாயமும், இன்னும் இருக்கக்கூடிய பிற தமிழ் குடிசாதிகள் அனைத்துமே, இன்னும் சொல்ல போனா தேவேந்திர சமுதாயம் கூட சின்னத்துறை பிடிக்கல. என்ன அப்படி 2 சமுதாயத்துக்குள்ள பிசிஆர் கேஸ் அந்த மாதிரிலாம் சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரியான இது இருக்கு. எல்லாருமே ஒத்துமையா வாழணும்னு தானே நினைப்பாங்க. அந்த வகையில பார்க்கும்போது செயல்பாடும் சரியில்லை. அதோட கனிம வள கொள்ளை அதிக அளவுக்கு நடந்திருக்கு. நம்ம கனமடாம்பட்டி பகுதியில பாக்குறோம், கண்ணாங்குடி பகுதியில பாக்குறோம், தெம்மாவூர், இந்த பக்கம் எல்லா பகுதியிலுமே கனிம வள கொள்ளை. கிராவல் தென்னகரம்பட்டி இந்த பகுதியிலாம் கிராவல் முன்ன அவ்வளோ அடிச்சிருக்காங்க, கொள்ளை அடிச்சிருக்காங்க. எதையுமே இவர் சின்னத்துறை கண்டுக்கிறது இல்லை. திமுக காரவங்க சம்பாதிக்கணுங்கிறது அது இயல்பு தான். மாவட்ட செயலர் நல்லா சம்பாரிச்சிருக்காரு. ஒரு அமைச்சர் லெவலுக்கு, ஒரு சட்டமன்ற லெவலில் எப்படி சம்பாரிச்சுப்பாங்களோ அது போல மாவட்ட செயலர் செல்லப்பாண்டியன் 500 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாரிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் அன்பு செல்வன்லாம் அந்த மாதிரி சம்பாதிச்சாருன்னா ஊருக்கு டேபிள், ஃபேனு, கட்டில், மெத்த, உட்கார்றதுக்கு டேபிள், ஸ்கூலுக்கு என்னென்ன தேவையோ பள்ளி மாணவியர்களுக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு அன்பு செல்வன்கிற நாற்காலி அங்க சேரி பெஞ்ச் எல்லாம் கிள்ளுக்கோட்டை மருத்துவம் அதுல பள்ளிக்கூடத்துல இருக்கும். அந்த அளவுக்கு உதவிகளை செஞ்சிருக்காரு. அது மாதிரி அன்பு செல்வன் போன்றவர்களை சம்பாதிக்க வைங்க. செல்லப்பாண்டியன் அவர்களை சம்பாரிச்சது ஒன்றும் தவறு இல்லை. இன்னும் கட்சிக்காரங்களுக்காக அவர் செய்வாரு, ஓரளவு செய்யறாருங்கிறாங்க. 1000 இருக்கட்டுங்க. கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியில உதயகுமார் வெற்றி பெறுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறு இருக்கு. நானும் மலையடிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவன் தான். என் கிராமத்துல உள்ள நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு சொல்றேன், தயவு செய்து சின்னத்துறைக்கு ஓட்டு போட்டுறாதீங்க. கிள்ளுக்கோட்டையில உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லை. ஏன்னா அதே நேரத்துல திமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட பிரதிநிதி, ஒன்றிய பிரதிநிதி, ஒன்றிய கவுன்சிலர், ஏன் சொந்தக்காரங்களா இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் சொல்றேன், தயவு செய்து நீங்க வருத்தப்படாதீங்க. சின்னத்துறை நீங்க மீண்டும் ஜெயிக்க வச்சீங்கன்னா, அவர் ஜெயிச்சு கொஞ்ச நாள்லயே ஒரு சாராய ஃபேக்டரியில இருந்து கார் வருது. இப்போ எவ்வளவு பெரிய ஒரு இதா இருப்பாரு. அவர் கம்யூனிஸ்ட் கட்சியை இந்திய பொது உடைமை சித்தாந்தத்தினுக்குள்ள இருக்கிறவா தெரியவே இல்லை. அவர் ஜெயிச்ச 6 மாசம் தான்.
என்னுடைய மனைவி மக்கள்லாம் வந்து 100 நாள் வேலைக்கு போய் தான் அங்க குடும்பமே வாழ்ந்தாரு. அப்போ பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அடிச்சு நொறுக்கிட்டாரு. இப்ப அதுக்கு ஆலோசனை கொடுத்தது யாரு? திமுக காரவங்கள தான் இருக்கும். சரி ரைட்டு, எது எப்படியே போயிட்டு போகுது. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், என்னுடைய உறவினர்கள் இந்த பக்கம் கிள்ளனூர்ல இருந்து, வீரக்குடியில இருந்து, கொலாப்பட்டியில இருந்து, கீழையூர்ல இருந்து, கிள்ளுக்கோட்டை, ராக்கதம்பட்டி, இந்த பக்கம் நிறைய பகுதிகளில் என்னுடைய உறவினர்கள், தெம்மாவூர்ல இருந்து, இந்த பக்கம் பெரம்பூர்ல இருந்து நிறைய உறவினர்கள் இருக்காங்க. தயவு செய்து சொல்றேன், நண்பர்களும் இருக்காங்க. அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள், உடையார் சமுதாயத்தை சார்ந்தவங்களும் இருக்காங்க, இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இருக்காங்க. இவரை வந்து உதயகுமார பாஜகன்னு பார்க்காதீங்க, சின்னத்துறைக்கு மாற்றா இருக்கக்கூடிய ஒரு வெற்றி வேட்பாளர் அப்படின்னு சொல்லி நீங்க உதயகுமாரை வெற்றி பெற வைக்கணும். அது இல்லாம அன்பு செல்வண்ணன் வந்து கடுமையான கலப்பணி செய்யறதுனால 40,000 50,000 ஓட்டு வித்தியாசத்துல உதயகுமார் வெற்றி பெறுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளுக்கு அவர் தான் வெற்றி வேட்பாளர். அண்ணன் உதயகுமார் அவர்களே, இந்த வீடியோ நீங்க பாருங்க, பாப்பீங்க, உங்க தரப்புக்கு அனுப்பி விடுவோம். நீங்க வந்தீங்கன்னா சின்னத்துறை மாதிரி இருக்காதீங்க, பழைய குருடி கதவு தொடங்கிற மாதிரி நீங்களும் வந்துட்டீங்க. நான் ஆரம்பத்துல இருந்து கண்ணு காணிச்சு ஆரம்பத்துல இருந்து தட்டிக்கிட்டே செய்தி போட்டுக்கிட்டே இருப்பேன். யாருக்கும் இந்த ரங்கராஜ் பலண்டார் பயப்பட மாட்டேன். சரி, சின்னத்துறையா நம்ம செய்தி போடலாம், சரி ரைட்டு, திமுக காரங்க நம்ம உறவினர்கள் நண்பர்கள்லாம் சம்பாரிச்சுட்டு போறாங்க அப்படின்னு விட்டா இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நிறைய தப்பா நிறைய நடந்திருக்கு. அதனால கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியில உதயகுமார் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. திருமயம் தொகுதியில ரகுபதி, ஏன்னா வேற வழியே இல்லாம அவரை ஜெயிக்க வைக்கிறாங்க. அவர் அமைச்சரா இருந்தவர், சட்டத்துறை மற்றும் கனிம வளத்துறை. புதுக்கோட்டை மாவட்டத்துல கனிமங்கள் எந்த அளவுக்கு கொள்ளையடிக்கப்படுகிறது, எந்த அளவுக்கு கனிம வள கொள்ளையில நடந்திருக்கு, உதவி இயக்குநர்கள் எந்த அளவுக்கு தவறு பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு மோசம் நடந்திருக்கு, எதையுமே கண்டுக்க மாட்டார். அவருக்கு தேவை பணம் சம்பாதிக்கணும், பதவி. ஆனா வேற வழி இல்லாம அவர் ஜெயிக்க போறாரு. ஓட்டுக்கு நிறைய பணம் கொடுக்க போறாரு. எதிர்த்து நிக்கிற வேட்பாளரும் சரியில்லாத வேட்பாளரு. வேற வழி இல்லாம இவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சரியில்லாத வேட்பாளர்னா நான் வேற வேட்பாளர் நான் சொல்லல. அதே நேரத்துல வைரமுத்து நல்ல வேட்பாளர், அவர் ஜெயிக்கக்கூடிய வேட்பாளர் தான், நல்ல மனுஷன். உண்மையாவே வைரமுத்து ஜெயிச்சா நம்ம எல்லாம் வாழ்த்துவோம், பாராட்டுவோம். எனக்கு அங்க உறவினர்கள்லாம் பெரிய அளவுக்கு இல்லை, நண்பர்கள் இருக்காங்க. என்னையும் நீங்க புதிய நண்பர்களா நினைச்சுக்கிட்டு நீங்க வைரமுத்த ஓட்டணும். வைரமுத்து நல்லவர், அவருக்கு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கலாம். ஆனா ரகுபதி தான் ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. வைரமுத்து ஜெயிச்சா முதல்ல சந்தோஷப்பட வேண்டியது நானா தான் இருப்பேன். அந்த அளவுக்கு நல்ல மனுஷன். வைரமுத்து ஜெயிச்சா மகிழ்ச்சி தான். ஆனா இவர் பணபலத்தோட இருக்காரு, அவருக்கு பெரிய அளவுக்கு பணம் கொடுத்து உதவி பண்றதுக்கு ஆள் இல்லை. இருந்தாலும் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் வைரமுத்துக்கு ஒரு 10 கோடி பணத்தை கொடுத்து ஜெயிக்க வைத்துக்கு உண்டான அனைத்து வழியும் பார்த்தாருன்னா உண்மையாவே அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிப்பேன். அதே நேரத்துல அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில ராமச்சந்திரன் திருநாவுக்கரசோட மகன் நிற்கிறாரு. எதிர்த்தாப்புல பாஜக வேட்பாளர் இருக்காங்க, அதனால அங்க வாய்ப்பு இல்லை. நிச்சயமா திருநாவுக்கரசு மகன் தான் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. ஏன்னா ராமச்சந்திரன் பெரிய அளவுக்கு செயல்பாடு நல்லவர், வல்லவர், ரொம்ப புனிதமானவர் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பெரிய அளவுக்கு செயல்பாடு கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக பாஜக அங்க போட்டிடுறதுனால திருநாவுக்கரசோட மகன் ஜெயிக்கிறார். அடுத்து 2026க்கு பிறகாவது திருநாவுக்கரசோட மகன் வந்து மக்கள் பணி செய்வாராம். அங்க என்னென்ன குறை இருக்கு அப்படிங்கிறத நம்ம செய்தியா வெளியிடுவோம். நம்ம இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் ஃபுல்லா சொல்லிட்டோம். புதுக்கோட்டையில முத்துராஜா வெற்றி திமுக, ஆலங்குடியில மெய்யநாதன் வெற்றி. அப்ப மெய்யநாதன் பத்தி சிலதை நம்ம சொல்லாம விட்டோம். அவர் முத்திரைய சமுதாயத்தை சேர்ந்தவர், நல்ல கலப்பணிகளை செஞ்சிருக்காரு. இன்னும் நிறைய குறைபாடுகள் இருக்கு, அந்த குறைபாடுகள்லாம் நிவர்த்தனை செய்து பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு அப்படின்னு கிடையாது. தொகுதிகளுக்கு நிறைய பகுதிகளுக்கு செய்யல, நிறைய பகுதிக்கு போகல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. முத்திரைய சமுதாயத்தை சார்ந்தவங்களே சொல்றாங்க. தயவு செய்து அண்ணன் மெய்யநாதன் அவர்கள் நல்ல ஒரு களப்பணியாளர், தமிழ் குடி சாதியை சார்ந்தவர், வெற்றி பெறணும், மாற்றுக்கிறதுல குறைந்தபட்சம் 10,000 5,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருவார். அப்போ புதுக்கோட்டையில திமுக, ஆலங்குடியில வந்து அதிமுக, விராலிமலையில அதிமுக, கந்தரகோட்டையில அதிமுக கூட்டணி, அறந்தாங்கில காங்கிரஸ், இப்படியான ஒரு சூழல் இருக்கு. அப்ப புதுக்கோட்டை மாவட்டத்துல புதுக்கோட்டை திமுக ஜெயிக்குது, ஆலங்குடி திமுக ஜெயிக்குது 2. அடுத்து திருமயத்துல திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு 3. அறந்தாங்கில கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல 4. திருமயத்துல வைரமுத்து அண்ணன் ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள இழுபறி நிலைமையில 2000 3000 ஓட்டு வித்தியாசத்துல தான் இழுபறி நிலைமையில தான் வரும். அங்க தாவேக வேட்பாளர் வலுவான வேட்பாளராக இருக்காங்க. அப்ப அந்த வகையில பார்க்கும்போது உதயகுமார், விராலிமலையில விஜயபாஸ்கர், இந்த 2 பேர் அதிமுக ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. மீதி 4 பேர் வந்து திமுக, காங்கிரஸ், அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் இருக்கு. கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியில உதயகுமார் வெற்றி,
விராலிமலை சட்டமன்ற தொகுதியில விஜயபாஸ்கர் வெற்றி. திருமயம் தொகுதியில வைரமுத்து ஜெயிக்கணும், நல்ல மனுஷன். ஆனா என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். லகரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி ஆல் பெல் பட்டன் அழுத்தி ஆக்கம் ஊக்கம் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.